உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். புலிராஜா, நீ இம்புட்டு ஒசரமா இருக்க, உனக்கு எதுக்கல இந்த கம்பெல்லாம்? உன் தலையாலேயே உரிய அடிச்சிடலாமே நீயே. அந்த உட்கார்ந்துருக்கிற பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டே இல்ல, அது பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனு நிறைய குடைச்சல் கொடுப்பான். முடிஞ்சா அவனையும் போட்டு தள்ளிடு. அவன் செத்தாலே எனக்கு சந்தோஷந்தே. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்க அப்பாவை கேட்டேன்னு சொல்ல, அவரு நானும் ரொம்ப நாள் தோஸ்து. நீ தான் வின்னு பண்ணுவ. போ போ போ, ஞாபகம் வச்சுக்க. ஏம்லா, இந்த பக்கம் ஒரே வெயிலா இருக்கலாம். ஆமா, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு. மாதிரி உட்காரலாமா? ஏலே ஒரு நிமிஷம். ஏலே வா, வெயில் அடிக்க அந்த பக்கம் சரிண்ணே. வா 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 வா. தள்ளு மாமனாரே, அங்க வெயில் அடிக்கு. சார் அங்க போடு. சார் அங்க போடு. அட மறைக்காம தள்ளி நில்லுங்க மாமனாரே. அங்க வெயில் அடிக்கலாம். கார் போட சொல்லிரு, வெயில்ல போட்டா எப்படி? நேரல போடுங்களா? அக்கா, என்னக்கா இது? இல்லே, என்ன எனக்கு எதிராக சதி செய்தியோ? என்ன மாமனாரே பேசுறீரு? நீரு எங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எங்களுக்கு சாறு போட்டீரு, அது பேர் சதியா? அதுக்காக மாமனார் நீ நிக்கிறீர, உனக்கு கௌரவம் செய்யறதுக்காக சார போட்டா சதின்னு சொன்ன எப்படி? ஏன் மாமனார் என்ன எனக்கு தான் ஆச்சுங்க? அங்க சார் போட்டுக்கலாம், உட்காருங்க. நான் எதுக்கு அங்க உட்காரணும்? நான் எதுக்கு அங்க? என்னக்கா? என்னங்கய்யா? ஐயா, நீங்க என்ன நல்லா இருக்குமா? வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் நின்னுகிட்டு இருக்கேனே, எனக்கு என்ன இங்க? எங்க ஊருக்காருல பெரிய மனுஷன் என்ன நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன், எல்லாம் வந்து சொல்லுங்க. இல்ல வாங்க உட்காருங்க. நான் நிக்க எனக்கு தேவையில்ல. சேர் உட்காருங்க. இல்ல என்ன உட்காருங்க. ஏப்பா உட்கார வை புடிச்சு. இங்க உட்காரு. அவ அக்காவையும் பக்கத்துல உட்கார வைங்க. இவனை உட்காரியா? வெச்சுங்களா? என்ன தெரியும்? என்ன போட்டு தள்ளுறதுக்கு உட்காருங்க உட்காருங்க. அக்கா, என்னக்கா இது? அப்படி அக்கா, இங்கதான் இசக்கி அவனுக்கு அடையாளம் காட்டினோம். ஆமால. வழக்கமா 3 சுத்து தானே சுத்தி விடுவானுங்க, அதுவும் பொறுமையா தான் சுத்தி விடுவானுங்க. நமக்கு திக்கு திசை தெரியும், இப்போ இம்புட்டு சுத்தி விட்டுருக்கானுங்களே. நம்ம இப்போ எந்த திசையில போக? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சரி, இந்த வாக்குல போவோம். அந்த உட்கார்ந்துருக்கிற பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டே இல்ல, அது பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனு நிறைய குடைச்சல் கொடுப்பான். முடிஞ்சா அவனையும் போட்டு தள்ளிடு. கிட்ட வரானே செத்தல. இருல, இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்கிட்டு அப்புறம் போவேன். அடி அடி, அப்படிதான். ஆள செஞ்சுடா. கரெக்டா எடுத்து உடைச்சிட்டு 10 பவுண்ட்ல. அப்படிதான் அப்படிதான். அப்படிதான். உடைய மாட்டேங்கி. ஐயோ சௌந்தரம், என்னல இந்த மாதிரி ஒரு சொத்த ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க? அவனை அங்க அடிடான்னு சொன்னா அவன் பாட்டுக்கு இங்க வந்து நம்மள பொழந்துட்டு போறான். அக்கா, இந்த பாருக்கா, சண்டைன்னு வந்து அங்கங்க அடி வெளுத்தான் செய்யும். எனக்கு பெருசா பட்டுருச்சுக்கா. எனக்கு விட்டா இத சம்மும் செஞ்சிருவான்ல. இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்னக்கா சொல்லுத நீ? என்ன வாய்ப்பு? மத்தவனை எதுக்குல நீ தேவையில்லாம நம்பணும்? பேசாம நீயே களத்துல இறங்கிரு. நானா? வேற யாரு?
இந்த பாரு, இந்த போட்டியில ஜெயிக்கிறது நமக்கு முக்கியம் இல்ல, அந்த எசக்கி மண்டைய உடைக்கணும். ஆ, அதுக்கு சரியான ஆளு நீதான்ல. களத்துல இறங்கு. அப்படிங்க ம். இது பாருல, ஏலே, காசுக்கு வேலை பாக்குறவன் கிட்ட கவனமே இருக்காது. உன் மனசுல வெறி இருக்கு. நிச்சயம் நீ அந்த எசக்கியோட மண்டைய உடைப்பல. நீயே இறங்குன்னு சொல்லுதேன். ஆமாங்கா, இது சரியான சந்தர்ப்பந்தேன். இசக்கி மண்டை உடைஞ்சாலும் சரி, அவ செத்தாலும் சரி, இது கொலை கேஸ் ஆகாது. இந்த விளையாட்டுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரியா தஞ்சின கை கொடுக்க. இதுல எழுதி இருக்கிறதா ஐயா படிக்க சொன்னாங்க. சரிங்க. இப்பொழுது உரிய அடிக்க உங்களது அன்பு தலைவன் பாயும் புலி, சீரும் சிறுத்தை, தாவும் குள்ளனரே ஐயா சவுந்தரபாண்டி அவர்கள் நேரடியாக உரியை அடிக்க களத்தில் இறங்குகிறார். எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. ஏலே, போ 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 போல போ. ஓ, என்ன இது என்ன விளையாட்டு நினைச்சியா? உன் உடம்பு தாங்குமா? ஏதாவது இக்கத்தப்பா ஆயிட போது மரியாதையா வெளியே போயிடு. ஏலே, இது என்னோட விளையாட்டு. இத நீ தலையிடாத, ஒதுங்கி நில்லு. ஏலே மருமவனே, என் தம்பி சிங்கம்ல, வெறும் சிங்கம்ல, சிரிக்கும் சிங்கம். என் அருமை மகாஜனங்களே, நம்ம ஊர் மானம் போயிடக் கூடாதுங்கிறதுக்காக நான் என்னோட வயச கூட பொருட்படுத்தாம இந்த களத்துல நான் இறங்குதேன். என்னங்க, உங்களுக்கு தான் கழுத்துல காயப்பட்டிருக்குல்ல, ஏதாவது ஏடா கூடமா ஆயிர போகுது, சும்மா இருக்க மாட்டீங்களா? இவ ஒருத்தி. அக்கா பாத்தியாக்கா, புருஷ வீரமா களத்துல இறங்கி நிக்கா, என்னைய வாழ்த்தாம என்ன பேசுதா பரிவா? ஏய் மாமனாரே, உன்னை கண்ணை கட்டி சுத்தல்ல விடுவாவ. அப்ப உனக்கு திக்கும் தெரியாது, திசையும் தெரியாது. அப்படியே அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்க, ஒரு பாழும் கிணறு இருக்கு. இந்த பக்கம் போனீனா எருவு போடுறதுக்கு எருவு குழி இருக்கு. நீ எந்த பக்கம் போய் விழுந்தாலும் இன்னைக்கு உனக்கு பரலோகம் தான். வெறும் பயல, முன்னாள் பிரசிடென்டா இல்ல இன்னாள் பிரசிடென்டா ஆறு விழுவோங்கிறத இப்ப பாத்துருவோம்ல. இது நான் உனக்கு விடுக்கிற சவால் தான்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.